வணக்கம் மக்களே. 1000 முறை பொய் சொல்லி கூட ஒரு திருமணத்தை பண்ணலாம் அப்படின்னு அந்த பழமொழி நம்மளாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு அந்த பழமொழியை கேட்டவனே வடிவேலு சிங்கமுத்து காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. வடிவேலு வந்து பொய் சொல்லிட்டு பொண்ணு பார்க்க போயிருப்பாரு. அப்ப சிங்கமுத்து வந்து வடிவேலு சொல்லுவாரு, மாப்பிள்ளை பெரிய இன்ஜினியராமே, பாம்பன் பாலத்தை கட்டினதே அவங்களுடைய குருநாதரானவே அப்படின்ற மாதிரி சிங்கமுத்து வடிவேலு சொல்லுவாரு. அதுக்கு வடிவேலு வந்து ஓ எல்லாம் சொல்லிட்டாங்களா, ஐயோ ஐயோன்னுவாங்க. எதுக்காண்டி சொல்றோம் அப்படின்னா, இந்த திருமணங்கிறது வந்து ஒரு பையனோட வாழ்க்கையிலும் சரி, ஒரு பொண்ணோட வாழ்க்கையிலும் சரி முக்கியமான தருணம், அவங்களோட எதிர்காலமும் கூட. இப்படி இருக்கும்போது, அதாவது ஒரு முக்கியமான தருணத்தை, அவங்களோட எதிர்காலத்தை பொய் சொல்லி தான் பண்ணணுமா அப்படிங்கிறத அந்த பழமொழி சொல்லுதா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. உண்மையான பழமொழி 1000 முறை பொய் சொல்லி கூட, அதாவது பொய் சொல்லி கிடையாதுங்க, 1000 முறை பொய் சொல்லி கூட ஒரு திருமணத்தை பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க உண்மையான பழமொழி. அதெல்லாம் பொய் சொல்லி அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப எல்லாம் வந்து நம்மகிட்ட பொண்ணு வீட்லயும் சரி, மாப்பிள்ளை வீட்லயும் சரி, சொந்தக்காரங்களும் சரி, போன் இருக்கு, இன்டர்நெட், இமெயில் எல்லாமே இருக்கு. ஈஸியா வந்து அதாவது எளிதா வந்து ஒருத்தர் வந்து தொடர்பு கொள்ள முடியும். ஆனா அப்பெல்லாம் வந்து எதுவுமே வந்து எளிதா தொடர்பு கொள்ளவே முடியாது. ஒன்னும் தபால் மூலம் ஆகும், இல்லாட்டி நடந்து போய் சொல்லணும். அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாளா 3 நாளா வந்து மாப்பிள்ளோட பொண்ணு வீடு சந்திக்கிறதோ இல்ல பொண்ணு வீடு வந்து மாப்பிள்ளை வீடு சந்திக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இப்படி இருக்கிற காலகட்டங்களில் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்கிட்டையோ இல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்டையோ பொண்ணு நல்ல பொண்ணு, மாப்பிள்ளை நல்ல பொண்ணு அப்படின்னு ஒரு 1000 முறையோ இல்ல 500 முறையோ நல்ல விதமா சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்றது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்களும் சரி, மாப்பிள்ளை வீட்டு பக்கமும் சரி, அவங்களோட சொந்தங்கள் வந்து சில சொந்தங்கள் வந்து பேசாம இருப்பாங்க. இப்படி பேசாம இருக்கிற சூழ்நிலை வந்து 1000 முறை சொல்லி கூட அவங்கள சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு வர வைக்கலாம், இந்த கல்யாணத்தை பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க. 1000 முறை பொய் சொல்லி கூட, அதாவது 1000 முறை பொய் சொல்லி கூட ஒரு திருமணத்தை பண்ணலாம் அப்படிங்கிறது மாறி 1000 முறை பொய் சொல்லி திருமணத்தை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மாறி போயிடுச்சுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.